வெல்கம் டு ஹிடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டைகள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு தேங்காய் உடைச்சி துருவி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது வறுத்த மாவு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இடியாப்பம் மாவு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு நல்லா கொதிக்கிற தண்ணியை தான் நம்ம மாவில் சேர்த்து பிசையணும். இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொழுக்கட்டைகள் ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். செய்கிறதுக்கும் ரொம்ப சிம்பிள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு பாத்திரத்தில் மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அது கூட தேவையான அளவு உப்பு, 1 கப் சீனி, 1 கப் தேங்காய் துருவினது, அடுத்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிற சூட்டில் இருக்கணும். தண்ணி ஒரே டைமில் சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கையை வச்சு பிசைய முடியாது, அதனால் இந்த மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணுறது வச்சுருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவு பக்குவத்தில் இருக்கணும். இப்போ நான் காமிச்சிருக்கேன்ல வீடியோவில், அந்த அளவு பக்குவத்தில் இருக்கணும். மாவு கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. இப்போ பாருங்கள், மாவு சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணியாச்சு. இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கொழுக்கட்டைகளை உள்ளே வைக்கலாம். மாவு கையில் ஒட்டாமல் இருக்க தேங்காய் எண்ணெய் கையில் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுன்னா நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவை கையில் பிடிச்சி எடுத்து வைங்க. உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் பிடிச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் டைம் செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டைகள் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கம்மியான டைமில் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.